guys, welcome to SIDDU TAMILAN. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கிரியேட்டர் ஸ்டுடியோ வச்சு ஒரு 2 வீடியோ மேக் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி அதை விட்டுருங்க. இன்றைக்கி கிரியேட்டர் ஸ்டுடியோ யூடியூப் ஸ்டுடியோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. டிஸ்கிரிப்ஷன் எல்லா இடத்துலையும் டேக் எப்படி வைக்கிறது, ஓகேவா? நிறைய பேருக்கு ஒரு டேக் வைக்க தெரிஞ்சிருக்கும், ஆனால் கரெக்டாக வைக்க தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ நிறைய பேருக்கு டேக் வைக்க தெரிஞ்சாலும் இது டிஸ்கிரிப்ஷனில் டேக் வைக்க தெரியுமான்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த எப்படி எல்லாத்துக்கும் டேக் வைக்கிறதுனா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேக் வைக்கிறது நார்மலாக நம்ம எப்போதும் வைக்கிற டேக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க யூடியூப் YT ஸ்டுடியோ ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. ஆப்புக்குள்ளே போனவுடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த வீடியோக்கு நீங்கள் டேக் வைக்கிறதா இல்லை இப்படி தான் வரணும். நீங்கள் நார்மலாக கிரியேட்டர் ஸ்டுடியோ இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேவையில்லை. ஆமாம், இது கிரியேட்டர் ஸ்டுடியோ தேவையில்லை. நீங்கள் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். நான் பிரிஸ்மா 3Dக்கு இன்னும் டேக் வைக்கல, வச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா சேவ் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு டேக் வைக்கிறத சேர்த்து காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்திருக்கேன். இப்போ நான் டேப் பண்ணிக்கிறேன். டேப் பண்ணேன் அப்படின்னா எடிட்டிங் பேஜ்குள்ளே வரதுக்கு முன்னாடி வரும். ஸோ நான் கமெண்ட்டு பின் பண்ணியிருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா பிரிஸ்மா 3Dயோட லிங்க்கு. ஸோ நான் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னொரு டுட்டோரியல் வீடியோ போடுறேன். ஸோ நான் சொல்ல மாட்டேன், 7 or 7:30க்குள்ளே ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்துடும். அப்படி வரல அப்படின்னா அன்றைக்கி மட்டும் வீடியோ போட முடியலன்னு அர்த்தம். ஸோ 2 நாள் ஆச்சு நினைக்கிறேன் வீடியோ போட்டு, ஞாபகம் தெரியல. ஒரு நாள் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன், தெரியல விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே போய்க்கணும். இந்த பென்சில் ஐக்கான டேப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஆட் டேக்ஸ்ன்னு இருக்கும், இந்த ஆப்ஷன் தான். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் தேவையான டேக் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வைக்கக்கூடிய டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிஸ்மா 3D டியூட்டோரியல் தமிழ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வெள்ளை இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த பட்டனை டேப் பண்ணிங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேக் செட் ஆகிடும். இதை கிளிக் பண்ணி கீழே போயிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை டேக் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேட்டா ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா லோட் ஆகிட்டே இருக்கும். அது ஒன்று தான் இதில் பிரச்சனை, மற்றபடி இதில் ஒன்றும் இல்லை. ஸோ தம்ப்நெயில் செட் பண்ணுறது எப்படின்னு போட்டால் கஸ்டம் தம்ப்நெயில்ஸ் அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பிரிஸ்மா 3D டியூட்டோரியல் தமிழ் நான் போட்டேன். ஸோ நான் பிரிஸ்மா 3D போடுறேன். பேசிக் டியூட்டோரியல் போட்டுருவோம். மாடலிங் ஓகே, பேசிக் மாடலிங் இருக்கட்டும். ஸோ நான் மாடலிங் சொல்லி தரல, இருந்தாலும் இருக்கட்டும், சர்ச் பண்ணுறவங்க பார்க்கலாம். பிரிஸ்மா 3D பேசிக். ஸோ இதுக்கு இந்த டேக் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இந்த டேக் எதுக்கு அப்படின்னா, அவங்க சர்ச் பாரில் சர்ச் பண்ணுறத விட ஸோ அந்த அவங்க தேடுற கண்டென்ட் அவங்க சர்ச் பாரிலே கிடைக்கல அப்படின்னா இந்த டேக் வச்சு தான் அவங்க கொடுக்கும். ஸோ அதுதான் முக்கியம். நீங்கள் இப்போ ஒன்று சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேக்னால தான் உங்கள் வீடியோவே ஃபேமஸ் ஆகும். நீங்கள் எவ்வளோ கிளாரிட்டியாக எந்த அளவுக்கு ஃபேமஸான டேக்ஸ்லாம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோ ஃபஸ்ட் ப்ளேஸ்லையோ இல்லை செகண்ட் ப்ளேஸ்லையோ வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால தான் டேக் நிறையா வைக்கணும்னு நிறையா யூடியூபர்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காமல் டேக் வச்சுருங்க. நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா அப்போ தான் உங்கள் வீடியோ ஃபேமஸ் ஆகும். ஃபேமஸ் ஆகுது இல்லையோ ஒரு 10, 20, 50 பேராவது பார்ப்பாங்க. அதுக்கு தான் டேக் வைக்க சொல்கிறேன். ஸோ இப்போ நான் இதுவே எனக்கு போதும், நான் சேவ் கொடுத்துருவேன். சேவ் கொடுத்தோன்னே லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ எடிட் சேவ்ஸ்ன்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா டேக் செட் ஆகிருக்கும். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் எப்படி டேக் வைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் லொக்கேஷன் செட் பண்ணுறதுனாலும் செட் பண்ணிக்கலாம், செட் பண்ணாமல் விட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு லொக்கேஷன் செட் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் இருங்க. ஸோ இப்போ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு கடைசியில் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷ் இருக்குது இல்லையா, ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இதுவே நீங்கள் வெறுசாக டைப் பண்ணிங்கன்னா இது ஒரு டேக் கிடையாது. இதே ஒரு ஸ்லாஷ் கொடுத்து டைப் பண்ணிங்கன்னா இது ஒரு டேகு. நான் தமிழ் டியூட்டோரியல் இருக்கேன், நான் இதுக்குள்ளே போயிட்டு கீழே வந்துடுறேன். ஸோ கீழே வந்துட்டு ஸோ இந்த ஸ்லாஷ் அடிச்சுக்கிறேன். ஸ்லாஷ் அடிச்சுட்டு இப்போ பிரிஸ்மா 3D பேசிக் டியூட்டோரியல் போடுறேன் பாருங்கள். போட்டுட்டு நான் வெளில வந்தேன். ஸோ இப்போ வெளில வந்தோடனே நான் பார்த்தீங்கன்னா ஏன் செலக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேக் இருக்கிற இடத்துல தான் லொக்கேஷன் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் லொக்கேஷன் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேக் வராது.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் டேக் செட் பண்ணாலும் ஓகே தான், செட் பண்ண வேண்டியது தான். ஆனால் நான் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேக் லொக்கேஷன் செட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ லொக்கேஷன் செட் பண்ணுறதில்ல, ஏன்னா அந்த டேக் தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். நீங்கள் வேணாலும் செட் பண்ணிக்கலாம், நான் செட்டே பண்ண வேணான்றதுக்காக சொல்லேன். எதுக்காக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டேக் வைக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன ரீசன்னா யூடியூப்பில் அவங்க சர்ச் பண்ணும் போது ஒரு விஷயத்துக்கு அது உங்களுக்கு செகண்டாவது தேர்டாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டேக்கே வேறு யாராவது ஒரு கொஞ்சம் அதிகமான வியூஸ் போன சேனல் யாராவது வச்சுருந்தாங்க அப்படின்னா கை தவறிக்கூட, ஸோ நீங்கள் கை தவறி அந்த டேக்கில் பட்டுட்டாலும் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லையா, அந்த இடத்துல உங்கள் வீடியோ கூட வரலாம். ஸோ அப்படி கூட உங்களுக்கு வியூஸ் எல்லாம். அதுதான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் டேக் வைக்கிறாங்க, நார்மலாகவும் டேக் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம இதில் செலக்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் நான் எதுவுமே இப்போ செலக்ட் பண்ணுறதில்ல, ஏன்னா ஒன்று செலக்ட் பண்ண இன்னொன்று நம்ம நீங்கள் நான் செலக்ட் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் மறக்காமல் தம்ப்நெயில் எவ்வளவு அழகாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக கொடுங்க உங்கள் வீடியோவுக்கு. அப்போ தான் அந்த இடத்துல பேஜில் வரும்போது அவங்க அது அந்த தம்ப்நெயிலை பார்த்து தான் அவங்க உள்ளே வருவாங்க. நீங்கள் டைட்டில் கண்டென்ட்டும் கரெக்டாக வைங்க, அப்போ தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தம்ப்நெயில் செட் பண்ணவே தெரியாது. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டேன். நானும் தம்ப்நெயில் எந்த அளவுக்கு எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதோட இந்த வீடியோ முடிஞ்சு சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனும் டேப் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு சந்திக்கிறேன். டாடா பை பை, see you. நான் உங்கள் சித்தார்த், இது உங்கள் சித்து தமிழன்.